விஜய் வந்து அதான் சொல்றாரு, எனக்கு பாஜகவும் எதிரி, திமுகவும் எதிரின்னு தான் சொல்றாரு. அதனால நீங்க பாஜக இல்லாத ஒரு கட்சி விஜயை பார்க்கும்போது செங்கோட்டையன் இப்போ வந்ததுனால 2016 நிகழ்ந்தது போல ஒரு மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது போல இன்னைக்கு தேசிய கட்சியா இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை கொண்டு வரதுல ஒன்றும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எப்படி பார்க்குறீங்க? எங்களுடைய கூட்டணி என்பது அகில இந்திய அரசியலை பொறுத்த ஒரு கூட்டணி. இந்தியா கூட்டணியிலே ஒரு ஒற்றுமை இல்லை அதில். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கருத்தோடு இன்று வரை ஒற்றுமையோடு பயணிக்கிறார். காரணம், இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களை ராகுல் காந்தி எதிர்க்கும் அளவிற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் எதிர்வினை ஆற்றுகிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு விஜய் ஆற்றுகிறாரா என்றால் இல்லை என்றுதான் நான் சொல்லுவேன். செங்கோட்டையன் வந்து அமித்ஷாவுடைய ஆள் தான். ஏன்னா அவர் தான் சொல்லி தான் வந்து எடப்பாடிக்கு எதிராக அவர் செயல்பட்டார். அவங்க பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கான விஜய் கட்சியை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமித்ஷா வராரு இப்போ. அதாவதுங்க, நாங்கள் திமுகவை விட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறும் நோக்கமே எண்ணமே எங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அதே போன்று இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இன்னும் கட்சி கூட நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் கோர்ட்டிலே பிரமாண தாக்கல் பண்ண வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிற இயக்கத்தோடு நாங்கள் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. ராகுல் காந்தியோடு பேசினார் விஜய் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சில தகவல்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை மறுக்கவும் செஞ்சாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. அதாவதுங்க, கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் ஒரு நட்பின் ரீதியாக என்ன நடந்ததுன்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தட் இஸ் மனிதாபிமான அடிப்படையில் விசாரித்த நிகழ்வு தான். ரிபல் மீடியா நேயர்களுக்கு உங்கள் ராஜபாரதியின் உளமார்ந்த அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய துணைத் தலைவர் திரு பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்கவிருக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். இப்போது அண்மையில் ஒரு பரபரப்பாக இருக்கிற விஷயம் என்னென்னா, செங்கோட்டையன் வந்து விஜய் கட்சியுடைய டிவிக்கு தாவாக்கால வந்து ஜாயின் பண்ணது தான். ஆனால் மறைமுகமாக ஏற்கனவே பேசப்பட்டு விட்டது, ராகுல் காந்தியோடு பேசினார் விஜய் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சில தகவல்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. அதை மறுக்கவும் செஞ்சாங்க காங்கிரஸ் கட்சி சார்பாக. ஆனால் உண்மை என்ன? உண்மையில் நடந்தது என்ன? எப்படி நடக்குது? அதாவதுங்க, கரூர் சம்பவத்திற்கு அப்புறம் ஒரு நட்பின் ரீதியாக என்ன நடந்ததுன்னு கேட்கறதுல ஒன்றும் தப்பு இல்லை. தட் இஸ் மனிதாபிமான அடிப்படையில் விசாரித்த நிகழ்வு தான். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு எங்கள் கூட்டணி பலமாக இருக்கிறது. காரணம், நாங்கள் இணைந்திருப்பது மதசார்பற்ற என்ற ஒரு புள்ளியில். இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மதசார்பற்ற ஒரு தன்மை தேவைப்படுகிறது. இன்றைக்கும் காந்தி தேவைப்படுகிறார். அவருடைய எண்ணங்களும் அவருடைய கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட வேண்டிய கட்டாயம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. பாஜகவே சமயத்தில் தூக்கி பிடிக்குது, காந்தியை தூக்கி பிடிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. காரணம், அவருடைய கொள்கைகள் அப்படி. இன்றைக்கு காந்தியை ஏன் தூக்கி பிடிக்கிறாங்கன்னா, உலகத்தில் பல தலைவர்கள் இருந்தாங்க. ஆனால் உலகத்திலே எல்லா நாடுகளிலும் சிலை வைத்திருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி தான். காரணம் என்னவென்றால், சர்ச்சில் தெளிவாக சொல்லுகிறார். உலக பத்திரிகையாளர் சர்ச்சிலை பார்த்து கேட்கிறார்கள், நீங்கள் உலகத் தலைவர்கள் அமெரிக்க அதிபர் வந்தால் கூட கார் வரை வந்து வழி அனுப்பிய வரலாறு கிடையாது, ஆனால் காந்தியை லண்டனிலே உங்கள் மாளிகையிலே வெளியே வந்து அனுப்புகிறீர்கள் என்று கேட்டபோது சொன்னார், எல்லோரும் ஆயுதம் வைத்திருக்கிறார்கள் என்ற காந்தி வைத்திருக்கிற அகிம்சை என்ற ஆயுதத்தை எதிர்ப்பதற்கு என்னிடத்திலே ஆயுதம் இல்லை என்று சொன்னார். அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர், ஜாதி மதம் பார்க்காதவர், ராமர் மீது பக்தி கொண்டவர், தான் ஒரு இந்து என்று அடக்கத்துடன் குறிப்பிட்டவர். ஆனால் அதே நேரத்தில் மற்ற மதத்தினரை தனக்கு சமமாக மதித்தவர், என்னுடைய கொள்கையை பக்கத்து வீட்டுக்காரன் மீது திணிக்க மாட்டேன் என்று ஆணித்தரமாக பதிவு செய்தவர் தான் மகாத்மா காந்தி. அவரை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் திரு மோடிக்கும் இருக்கிறது, திரு பிஜேபிக்கும். ஆனால் விஜய் வந்து அதான் சொல்றாரு, எனக்கு பாஜகவும் எதிரி, திமுகவும் எதிரின்னு தான் சொல்றாரு. அதனால நீங்கள் பாஜக இல்லாத ஒரு கட்சி விஜயை பார்க்கும்போது செங்கோட்டையன் இப்போ வந்ததுனால அவர் வந்து நல்ல மனிதர், நீங்கள் வந்து எளிதாக பழகக்கூடிய ஒருத்தர் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்குது. அதனால் 2016 நிகழ்ந்தது போல் ஒரு மக்கள் நல கூட்டணி அமைஞ்சது போல் இன்றைக்கி விசிகாவை கூட பேசுகிறாங்க, மதிமுக கூட பேசுகிறாங்க, காங்கிரஸும் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது. ஏன்னா தேசிய கட்சியாக இருக்கிறதுனால காங்கிரஸ் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக விஜயை கொண்டு வரதில் ஒன்றும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவதுங்க, எங்களுடைய கூட்டணி என்பது அகில இந்திய அரசியலை பொறுத்த ஒரு கூட்டணி. இன்றைக்கி அகில இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா, பீகார் தேர்தல் என்ன தில்லு முள்ளு நடந்தது என்று காங்கிரஸும் ராகுல் காந்தியும் குறிப்பிட்டார்களோ அதே கருத்தை குறிப்பிட்டவர் தான் இன்றைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர். ஆனால் திரு மம்தா, காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா போன்றவர்கள் எல்லாம் எதிர்வினை ஆற்றினார்கள். இந்தியா கூட்டணியிலே ஒரு ஒற்றுமை இல்லை அதில். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கருத்தோடு இன்று வரை ஒற்றுமையோடு பயணிக்கிறார்.
பீகார் தேர்தலிலே ராகுல் காந்தியோடு சேர்ந்து ஒரே வேனில் பிரச்சாரம் செய்தார். இப்படி பல ஒற்றுமைகளோடு நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இந்திய அரசியலை சுற்றிதான் எங்களுடைய கூட்டணி அமைய வேண்டிய அவசியம் இருக்கிறது. காரணம், இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்களை ராகுல் காந்தி எதிர்க்கும் அளவிற்கு தமிழகத்தினுடைய முதல்வர் எதிர்வினை ஆற்றுகிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அந்த அளவுக்கு விஜய் ஆற்றுகிறாரா என்றால் இல்லை என்று தான் நான் சொல்லுவேன். காரணம், பிஜேபி அவர் எதிர்க்கிறார். அதற்கு காரணமும் சொல்லுகிறார்கள். இங்கே ஆளும் கட்சி திமுக, அங்கே ஆளும் கட்சி பிஜேபி. ஆளும் கட்சியை எதிர்ப்பது தான் என்னுடைய வேலை என்று அவருடைய கொள்கை நிலைப்பாட்டை சொல்லுகிறார். அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்குது. செல்வ பெருந்தகை போன்றவர்கள் ஆரம்ப காலத்திலேருந்து காங்கிரஸ் கூட்டணியிலே இல்லை, நாங்கள் வெளியேருந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கோம், நாங்கள் அப்படியே அமுங்கியே போயிட்டோம், எங்களுக்கான வாய்ப்பே வரல, அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது கூட்டணி ஆட்சி தரது தயாராக விஜய் இருக்கும்போது ஏன் அதை போகக்கூடாது? இல்லைங்க, கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் மட்டும் அவர் அழைக்கிறார் என்பதற்காக நான் போய்விட முடியாது. அதே நேரத்தில் அந்த கூட்டணி பலமான கூட்டணியா என்றும் நீங்கள் யோசிக்க வேண்டும். திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு பிஜேபியை தமிழகத்தில் நோட்டாக்கு கீழே இருக்கிற ஒரு நிலையில் இருப்பதை இன்னும் கீழே கொண்டு போகிற வேலையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்த நேரத்திலே திரு பழனிசாமி அவர்கள் அதை லாபகமாக செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலை பத்திரிகையிலே பார்த்தேன், திரு அமித்ஷா அவர்கள் பழனிசாமி மீது மிகவும் கோபமாக இருக்கிறார். இப்பொழுது எல்லோருக்கும் ஒரு அச்சம் இருந்து கொண்டிருந்தது. சசிகலா அம்மையார் தலைமையில் துவக்கி போய் கூட்டணி வைக்கலாம், ஆனால் பிஜேபியை ஒன்றும் இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டுமா என்று நாங்கள் யோசித்து கொண்டிருந்த போது திரு பழனிசாமி அவர்கள் எங்கள் வேலையை சுலபமாக செய்து கொண்டிருக்கிறார். காரணம், நீங்கள் செங்கோட்டையன் என்பவர் அதிமுகவினுடைய ஒரு முக்கியமான அடையாளம். அதை யாரும் நாம் கூட மறுக்கலாம். இதில் இன்னொன்று கவனிக்கணும், செங்கோட்டையன் அமித்ஷாவுடைய ஆள் தான். ஏன்னா அவர் தான் சொல்லி தான் எடப்பாடிக்கு எதிராக அவர் செயல்பட்டார். நிர்மலா சீதாராமனை போய் சந்தித்தார். அப்படிங்கிறதுனால அந்த அஜெண்டா கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒருவேளை காங்கிரஸ் இந்த கூட்டணியில் வரலன்னா அவங்க பிஜேபியோடு சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கான விஜய் கட்சியை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அமித்ஷா வராரு இப்போ. அதாவதுங்க, நாங்கள் திமுகவை விட்டு கூட்டணியிலிருந்து வெளியேறும் நோக்கமே எண்ணமே எங்களுக்கு நிச்சயமாக கிடையாது. அந்த கூட்டணியில் நாங்கள் போவோம், செங்கோட்டையன் நாங்கள் போனதுனால லாவகமாக பேசி எங்களை அழைத்துக் கொள்வார் என்ற அடிப்படை ஆதாரம் இல்லாதது அது. அந்த நிலையே வராது. காரணம் என்பது, எங்களுடைய கூட்டணி என்பது நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழக உறுப்பினர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அதே போன்று ராஜ்யசபாவிலே நிறைய உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்றக் கழக சார்பாக இருக்கிறார்கள். எங்களுக்கு அந்த ஓட்டெல்லாம் அகில இந்திய அளவிலே தேவைப்படுகின்ற ஒரு காரணம் இருக்கிறது. அதே போன்று இப்பொழுது புதிதாக கட்சி ஆரம்பித்திருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இன்னும் கட்சி கூட நாங்கள் அங்கீகரிக்கவில்லை என்று தேர்தல் ஆணையம் கோர்ட்டிலே பிரமாண தாக்கல் பண்ண வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிற இயக்கத்தோடு நாங்கள் போய் சேர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய தெளிவான கருத்துக்களுக்கு மதிப்பளிக்கிறோம். தொடர்ந்து உங்களுடைய கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை கூறுகிறோம். தேங்க்யூ சார். வணக்கம் சார்.